வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தெட்வா சூறாவளியால் ஏற்பட்ட பெரும் பாதிப்பை தொடர்ந்து இலங்கையில் தனது அவசர கால நடவடிக்கைகளை அதிகரித்துள்ள ஐக்கிய நாடுகளின் உலக உணவு திட்டம். அனைத்து முகாமைத்துவத்திற்காக போதிய நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி கூறினாலும் அதை உறுதிப்படுத்தும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எதுவும் வெளியிடப்படவில்லை. மரிக்கார சுட்டிக்காட்டு. நாட்டின் பல்வேறு மாவட்டங்களை தாக்கிய அண்மைய பேரழிவுகளின் விளைவாக இதுவரை 639 பேர் உயிரிழந்துள்ளதோடு 203 பேரை காணாமல் போயுள்ளதாக தகவல். இலங்கை முழுவதும் பரவலான மழை பெய்யக்கூடிய சூழல் நிலவுவதாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அரசாங்கம் அறிவித்துள்ள நிதி நிவாரண பொதி வரவேற்கத்தக்கது என்றாலும் அது உறுதி அளித்தபடி நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் மரிக்கார் வலியுறுத்தினார். கொழும்பில் அமைந்துள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் அலுவலகத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் பேசிய அவர் மேலும் கூறிய போது அனைத்து முகாமைத்துவத்திற்காக போதிய நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி கூறினாலும் அதை உறுதிப்படுத்தும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எதுவும் வெளியிடப்படவில்லை. எனவே வாக்குறுதிகளை மீறாமல் நிவாரண பொதிகளை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றோம். இந்த கடினமான சூழ்நிலையில் மக்களுக்காக எடுக்கப்படும் எந்த ஒரு தீர்மானத்தினையும் எதிர்காலத்தில் நமது ஆட்சியில் மாற்றமோ விசாரணையோ செய்ய மாட்டோம் என்று நாங்கள் உறுதியளிக்கின்றோம். பாதிக்கப்பட்ட சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகர்களுக்கும் திரைசரி மூலம் வட்டியேற்ற கடன்கள் வழங்கப்பட வேண்டும். இது பொருளாதாரத்தை மீண்டும் நிலைநிறுத்த தேவையான தீர்மானமாகும். அரசாங்கம் அனைத்து முகாமைத்துவத்திலும் அனர்த்தத்திற்கு பிந்தைய மீளுருவாக்க பணிகளிலும் தோல்வி அடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் கூட சரியான தூய்மைப்படுத்தும் பணிகள் நடைபெறவில்லை. இப்படி இருக்க ஒரு பிரதியமைச்சர் எதிர்க்கட்சிக்கு எதிராக வழக்கு தொடர வேண்டும் என்று கூறுவதை அவர் கடுமையாக விமர்சித்தார். உள்கட்டமைப்பு சேதம் மட்டும் 900 பில்லியன் ரூபாவாக மதிப்பிடப்பட்டுள்ளதையும் அதற்கான நிதி இன்னமும் கிடைக்காத நிலைமையையும் மறைக்கார் சுட்டிக்காட்டினார். 1000 பில்லியன் ரூபாய் நிவாரண நிதியை சேகரிக்க முன்பே சமர்ப்பித்த யோசனையை இப்போது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தெட்வா சூறாவளியால் ஏற்பட்ட பெரும் பாதிப்பை தொடர்ந்து ஐக்கிய நாடுகளின் உலக உணவு திட்டம் இலங்கையில் தனது அவசரகால நடவடிக்கைகளை அதிகரித்துள்ளது. இந்த பணியை வலுப்படுத்தும் வகையில் ஆஸ்திரேலிய அரசு வழங்கிய 1.5 மில்லியன் ஆஸ்திரேலிய டாலர் நிதி உதவிக்காக நன்றியை தெரிவித்துள்ளது. இந்த நிதி உயிர்காக்கும் செறிவூட்டப்பட்ட உணவு வளங்களையும் பேரழிவால் கடுமையாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பண உதவி வழங்கவும் பயன்படுத்தப்படுகிறது. துபாயில் உள்ள WFP மனிதாபிமான மையத்திலிருந்து 10 மெட்ரிக் டன் எடையுள்ள செறிவூட்டப்பட்ட பிஸ்கட் சரக்கு ஏற்றிய முதல் விமானம் ஏற்கனவே இலங்கையை வந்தடைந்துள்ளது. வரும் நாட்களில் மேலும் 67 மெட்ரிக் டன் பிஸ்கட்கள் வர உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது WFP நுரலியா மற்றும் கேகாலைக்கு பிஸ்கட்களை அனுப்பியுள்ளது. அடுத்ததாக பதுளை மற்றும் கண்டி ஆகிய கடுமையாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கும் விநியோகம் செய்யப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பேரழிவு நேரத்தில் ஆஸ்திரேலியா இலங்கைக்கு துணையாக இருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட சமூகங்களின் அவசர தேவைகளை விரைவாக பூர்த்தி செய்ய WFP இலங்கை அரசு மற்றும் உள்ளூர் அதிகாரிகளோடு இணைந்து பணியாற்றுவதில் பெருமை கொள்கின்றோம் என்றும் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் மேத்யூ டக்வர்த் தெரிவித்தார். WFP வழங்கும் செறிவூட்டப்பட்ட பிஸ்கட்கள் மிக அவசர தேவையிலுள்ள குடும்பங்களுக்கு உடனடி ஆற்றலையும் முக்கிய ஊட்டச்சத்தையும் வழங்குகின்றன. மீட்பு நடவடிக்கைகள் முடிந்து வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் உடனடி உணவு தேவைகளை பூர்த்தி செய்வதே எங்கள் முன்னுரிமை. குறிப்பாக குழந்தைகள், முதியவர்கள், கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் பெண்கள் என்று நெருக்கடிகளில் அதிகம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான ஆதரவை விரைவாக வழங்க முயல்கின்றோம் என்று WFP இலங்கைக்கான பிரதிநிதி நாட்டு பணிப்பாளர் பிலிப் வான் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யவும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்பவும் இலங்கை அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ஆஸ்திரேலியா தொடர்ந்து உதவி வழங்கும். ஆஸ்திரேலியாவின் நிதி பங்களிப்பு பண உதவி திட்டங்களும் ஆதரவளிக்கும். தெட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கான அவசர உதவிகளை தொடர்ந்து செயல்படுத்தவும் மீட்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தவும் நன்கொடையாளர்களிடமிருந்து மேலும் ஆதரவை WFP கோரியுள்ளது. அரசாங்கம் பரப்பிய தவறான தகவல்களை நில விரிசல் மற்றும் பேரிடர் சூழ்நிலைகள் உருவாக காரணமாக உள்ளது என்று தனிப்பட்ட நம்பிக்கையை முன்னாள் அமைச்சர் தலதா அத்துக்கோரல தெரிவித்துள்ளார். என்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் அரசாங்கம் தொடர்ந்தும் பொய்யான தகவல்களை பகிர்ந்து மக்களை தவறாக வழிநடத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். இது எனது தனிப்பட்ட நம்பிக்கை. அரசாங்கம் கூறும் பொய்களை நில விரிசலடையவும் இத்தகைய பேரிடர் நிலைமை உருவாகவும் காரணம். பொய்கள் நீண்ட காலம் நிறைத்திருக்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய அரசாங்க காலத்தில் எடுக்கப்பட்ட அமைச்சரவை முடிவொன்றை தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்ய அழைக்கப்பட்டதாலேயே லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜராகியதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டில் பல்வேறு மாவட்டங்களை தாக்கிய அண்மைய பேரழிவுகளின் விளைவாக இதுவரை 639 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 203 பேர் காணாமல் போயுள்ளார்கள் என்று அனைத்து முகாமைத்துவ நிலையம் இன்று மாலை 6 மணி புதுப்பிக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் தெரிவித்துள்ளது.
இலங்கை முழுவதும் 5,29,741 குடும்பங்களை சேர்ந்து 18,24,771 பேர் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அதேவேளை 5,350 வீடுகள் முழுமையாகவும் 86,882 வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்துள்ளன. பாதிக்கப்பட்ட மக்களை தங்க வைப்பதற்கு நாடு முழுவதும் 878 பாதுகாப்பு மையங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இவற்றில் 27,145 குடும்பங்களை சேர்ந்து 86,040 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். கண்டி மாவட்டமே அதிக உயிரிழப்புகளை சந்தித்துள்ள நிலையில் அங்கு 234 பேர் உயிரிழந்துள்ளதோடு 1,568 வீடுகள் முழுமையாகவும் 14,111 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளது. மாவட்டத்தில் உள்ள பாதுகாப்பு மையங்களில் மட்டும் 27,227 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். அதற்கிடையில் அதிக உயிரிழப்புகள் பதிவான பிற மாவட்டங்களாக பதுளையில் 90 பேரும், நுரலியாவில் 89 பேரும், குருநாகலில் 61 பேரும், புத்தளத்தில் 37 பேரும் இடம்பெற்றுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது. வெனப்புவ லுணுவில பகுதியில் கிங் ஓயாவில் விழுந்த இலங்கை விமானப்படையின் பெல் 212 ஹெலிகாப்டர் விபத்திற்கு முன் அதில் தொழில்நுட்ப கோளாறு இருந்ததை தனக்கும் பிரதான விமானிக்கும் உணர முடிந்ததாக துணை விமானி லெப்டினல் இரங்க சாமர ஏகநாயக்க மாரவில நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். வெள்ள நிவாரண பணியில் ஈடுபட்டது இந்த ஹெலிகாப்டர் கடந்த நவம்பர் மாதம் 30ஆம் தேதி செயல்படும் போது கிங் ஓயாவில் விழுந்ததில் பிரதான விமானி 41 வயதான விங் கமாண்டர் நிர்மல் சியப்பலாப்பட்டிய உயிரிழந்தார். சாட்சியம் அளித்த ஏகநாயக்க கூறுகையில் கட்டுநாயக்க விமானப்படை தளத்திலிருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு வழங்கும் பணிக்காக மாலை 5 மணியளவில் புறப்பட்டோம். வெனப்புவ மேல் வானத்தில் சற்று கீழிறங்கிய போது கிங்கோயா பாலத்தின் அருகில் மக்கள் சகியை அதித்து உதவி கோருவதை கண்டோம். பாலம் மக்கள் கூட்டம் நிறைந்திருந்தாலும் அருகே உயர் அழுத்த மின்னழுத்த கம்பிகள் இருந்ததாலும் விமானத்தை தரையிறக்க முயலவில்லை. எனினும் மக்களுக்கு உலர் உணவு பொதிகளை விட்டு உதவி செய்தோம். அதற்கு பிறகு விமானத்தை பொருத்தமான இடத்தில் தரையிறக்க முயன்ற போது விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு இருப்பதை நாங்கள் இருவரும் உணர்ந்தோம். பிரதான விமானி விமானத்தை திருப்பும் தருணத்தில் அது திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்து கிங்கோயாவில் விழுந்தது. விபத்துக்கு பின் நான் மற்றும் 3 விமானப்படை வீரர்கள் பெரும் முயற்சியுடன் வெளியேறி உள்ளே சிக்கியிருந்த பிரதான விமானியின் இடுப்பு பட்டியை திறந்து அவரை மீட்டு மாரவில வைத்தியசாலைக்கு அனுப்பினோம். சாட்சியங்களை பரிசீலித்த நீதவான் தினிந்து சமரசிங்க விசாரணைகளை மேலும் முறைப்படுத்துமாறு உத்தரவிட்டு வழக்கை மீண்டும் விசாரணைக்கு அழைக்க உத்தரவு பிறப்பித்தார். இலங்கை முழுவதும் பரவலான மழை பெய்யக்கூடிய சூழல் நிலவுவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். செவ்வாய்க்கிழமை இரவு 7 மணி அளவில் அவர் வழங்கிய வானிலை முன்னறிவிப்பில் அவர் கூறுகையில், தென்கிழக்கில் உருவாகியுள்ள காற்று சுழற்சியும் தென்மேற்கில் நிலவும் வளிமண்டல தளம்பல் நிலையமும் வடக்கு கிழக்கு பருவக்காற்று கொண்டுவரும் ஈரப்பதமும் காரணமாக தற்போது காணப்படும் பரவலான மழை தொடர்ச்சியாக 12ஆம் தேதி வரை நீடிக்கும் வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். அதன் அடிப்படையில் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் பல பகுதிகளில் கனமழை எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு கிழக்கு வடமத்திய மாகாணங்களில் நிலவும் ஏற்கனவே அதிகளவு நீரை உறிஞ்சியுள்ளதனால் குளங்கள் நிறைந்து வழிகின்றது. சில பெரிய குளங்களில் மேலதிக நீர் வெளியேற்றத்திற்கான கதவுகள் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் கிடைக்கும் கூடுதல் மழை நேரடியாக தரை மேற்பரப்பில் தேங்கி தாழ்நில பகுதிகளில் வெள்ளம் ஏற்படும் அபாயமும் அதிகரித்துள்ளது. இதனால் இந்த மாகாணங்களில் உள்ள மக்கள் வெள்ள அபாயத்திற்கான முன்னெச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டும். மேலும் அடுத்த 2 நாட்களில் மத்திய ஊவா, சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களில் கனமழை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் குருநாகல், கண்டி, மாத்தளை, நுரலியா, பதுளை மற்றும் கேகாலை மாவட்டங்களில் மண் சரிவு அபாயம் இருப்பதாக அவர் எச்சரித்தார். இலங்கையில் தொடர்ச்சியான நிலச்சரிவு ஏற்படுவதற்கு கனமழை முக்கிய காரணம் என்றும் அவர் விளக்கியுள்ளார். தற்போதைய வளிமண்டல நிலைமைகள் காரணமாக கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களில் சில தாழ்நில பகுதிகளில் சிறிய அளவில் வெள்ளம் ஏற்படக்கூடும் என்றும் கூறினார். சாதாரண பருவமழை காலங்களில் இத்தகைய மழை இயல்பானதாக இருந்தாலும் சமீபத்திய டிட்வா புயல் காரணமாக நாடு முழுவதும் ஏற்பட்ட மிக கனமழை சூழலில் அடுத்த சில நாட்களில் கிடைக்கக்கூடிய 75 தொடக்கம் 125 மில்லிமீட்டர் மழையும் கூட சில இடங்களில் பாதிப்புகளை உருவாக்கக்கூடும். இதேவேளை மத்திய மலைநாட்டில் இன்றும் சில பகுதிகளில் சிறிய அளவிலான நிலச்சரிவுகள் பதிவாகியுள்ளது. கனமழையால் மண்ணியல் கட்டமைப்பு பலவீனம் அடைந்துள்ளதால் மேலும் மழை கிடைத்தால் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் அதிகரிக்கலாம். அத்துடன் வரவிருக்கும் 15ஆம் தேதி தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் புதிய காற்று சுழற்சி உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் இதனை அடுத்த சில நாட்களில் உறுதிப்படுத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.